நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுறாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி மேலே அவதூறாக பழி போட்டு, அது மட்டும் இல்லாமல் மல்லியை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி அவகிட்ட இருந்து சொத்தெல்லாம் இதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி எங்கிட்டேருந்து எழுதி வாங்குறதுக்கு மல்லியை வச்சு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி எங்கிட்டேருந்து எடுத்துட்டாங்க. இப்போ அவளே வச்சு எங்கிட்டேருந்து பிரிக்க பார்க்குறாங்க. டைவர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து வாங்க பார்க்குறாங்க. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் என் மேலே அவதூறான ஒரு பழி போடுறதுக்கோசரம் நான் தான் என் முன்னாள் மனைவியை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே கேஸ் போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொய்யான தகவலை ஸ்ப்ரெட் பண்ணி அது மூலிமா என்கிட்டேருந்து மல்லியை பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாரு விஜய் கோர்ட்டில். உடனே பார்க்கணுமே, ராஜேஸ்வரிக்கு செம்ம கேள்வி வந்து ஒரு பக்கம், ஏமா நீயும் பொண்ணு தானே, ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிக்கணும்னு பார்க்குறேன், நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ராணி மாதிரி இருந்தேன் என் வீட்டில். என் தம்பி நான் என்ன சொன்னாலும் கேட்பான், எனக்கு அடிமையாக இருந்தான். ஆனால் அப்படிப்பட்டவன் இவன் வந்த பின்னாடி இவன் பேச்சை கேட்டுன்னு என்னவே மதிக்காமல் போயிட்டான். அப்போ உன் தம்பி உனக்கு அடிமையாக இருந்தான், அதுதான் உனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. உன் தம்பி உனக்கு அடிமையாக இருந்தால் ஓகே. உன்னை விட கொஞ்சம் தெளிவாக ஒரு பொண்ணு வந்து அவன் தெளிவாக போக்கனா உனக்கு உடனே இதாகிடுதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ பண்ணது எல்லாமே தவறான விஷயம். இந்த சொத்து முதல் கொண்டு எல்லாமே திரும்ப விஜய்கிட்டே நீ ஒப்படைச்சணும். உனக்கு 3 நாள் அவகாசம், அதுக்குள்ளே நீயா ஒப்படைச்சிட்டேன்னா உன் மற்ற ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஒரு பக்கம் சேஃபாக இருக்கும். அப்படி இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா உன் மொத்தமாகவே நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்றாங்க. நம்ம விஜய் ஒரு பக்கம் அப்படியே சும்மா கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடறேன். என்கிட்டேருந்து என் மல்லியை பிரிக்க பார்க்குறேன். நான் செத்தாலும் என் மல்லி என்னை விட்டு போக மாட்டா. ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவன் மேலே உயிரை வச்சுன்னு இருக்கேன், அவன் என் மேலே உயிரை வச்சுன்னு இருக்கா. எங்கள் 2 பேரும் பிரிக்கணும்னு நினச்சேன், உன்னை அவ்வளோதான் கொண்டே போடுவேன் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மிரட்டி விட்டுறாரு. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம மேலே இந்த காண்டில் இருக்கிறாங்களே, கொலை வெறியில் இருக்காங்களே, நம்மளால சும்மா விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் தான் இருக்காங்க. என்னக்கா பண்ணுறது, வாழ்க்கைன்னா 1000 குழப்பம், நஷ்டம், துக்கம், துயரம் எல்லாமே வரும். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நம்ம போனால் மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும். அதுபோல தான் இங்கேயும் அந்த வெற்றி படிக்கட்டில் இவங்க ஏறிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இதுக்கு மேலே எல்லாமே நாமளே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் போயிட்டு இருக்காங்க. இந்த நம்பிக்கை கடைசி வரையும் போகுமா போகாதா, வேறு எதனா பிரச்சனை வருமா வராதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க திரும்ப பிரச்சனை பண்ணுவாங்க. ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் இப்போ என் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுச்சு, ராஜாமா நீ என் கூட சேர்த்து வைக்கிறேன் தானே சவால் விட்டீங்க, இப்போ என்ன விஜய் மனசுக்குள்ள ரொம்பவே தவறானவளா ஒரு கெட்டவளா என்னை உட்கார வச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் நான் எப்படி விஜய் மூஞ்சில் முழிப்பேன், மாமா இதுக்கப்புறம் என்னை எப்படி ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடி முட்டாள், இப்போ தான் கரெக்டான ஒரு பொசிஷனில் இருக்க. நீ போயிட்டு இந்த சமயத்தில் தான் இந்த கேஸ் வேணாம் வாபஸ் வாங்கிட்டு, மாமா இதெல்லாம் நான் வேணாம் தான் சொன்னேன், அவங்க எனக்கே தெரியாமல் போட்டாங்க, அவங்க கூட சண்டை போட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், இப்போ தான் நான் ஊருக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே பார்க்கணுமே விஜய் இதை நம்புவாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட இருக்கிறது மல்லி இருந்து இது எதையும் நம்பாதீங்க, என்கிட்ட பேசுகிற போது எல்லா டைமும் இவ கூட தான் இருந்தா, இப்போ நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரஞ்சித்துக்கு 4 அடி பொல்லுன்னு வந்து நம்ம ராஜேஸ்வரி மனசுக்குள்ள எப்படியோ நான் மட்டும் அடி வாங்கணும், இப்போ அவ்வளோ அடி வாங்கின்னு வரப்போறா, ஒரே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க. என்னடா இது, இந்த சந்தோஷத்தை பார்த்தீங்களா, தான் பெற்ற இன்பத்தை நீயும் பெறுவாய் என அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இவங்க கான்செப்ட் இருக்குது. இவங்க பெற்று அடி நல்லா வாங்கிட்டாங்க பொழந்து கட்டி, இப்போ அதே அடி இவங்களுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறான். பார்த்தியா, இதுதான் இந்த நல்ல மனசுக்காக தான் இவங்கள பாராட்டணுன்றது. இந்த நல்ல மனசுக்கு தான் இவங்க எப்போவுமே நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிருக்கோம். சரி விடுங்க, எவ்வளவோ நடந்துச்சு வாழ்க்கையில், பிரச்சனை அசமாயுதம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிச்சுக்கிட்டு நம்ம வழியில் நம்ம போயிட்டே இருந்தோம். நமக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லை. ஆனால் தேவையில்லாத நம்ம வழியில் யாரானா குறுக்க வந்தால் அடுத்த செகண்டு அடிடா அவனை வெட்டுறான் அவனன்னு சொல்லிட்டு வெட்டி போட்டு நம்ம போனால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நிரந்தரம் இல்லைங்க. இன்றைக்கி நல்லா இருக்கும், இன்றைக்கி தெம்பு இருக்குது, அதனால் என்ன வேணாலும் பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு 4 பேர் வந்து கூட்டு சேர்ந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது, அடிச்சு போட்டு போயிட்டே வந்துடுவாங்க. அதனால் பலத்தை எந்த இடத்துல காட்டணுமோ அந்த இடத்துல பலத்தை காட்டணும், எந்த இடத்துல மூளையை யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல மூளையை யூஸ் பண்ணணும். அதை தவிர்த்து நான் எல்லா தவளையும் பெரிய வீரா அப்படியே சொல்லிட்டு காட்டணும் தான். உன்ன மாதிரி வீரம் உன்னை விட எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உன்னை அடித்து காட்டுவாங்க. அப்போ தான் அதோட வலியும் வேதனையும் உனக்கு புரிய வரும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.